பாருங்கள், உலகத்தில் உள்ள அத்தனை நபர்களையும் அவர்தான் சிருஷ்டித்தார். ஆனால் சிலர் தான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ நம்ம என்ன நம்பணும்? எப்போ அவர் எழுதி தந்திருக்கிற மேனுவல் புக்கில் நம்மை பற்றி என்ன எழுதி இருக்கிறது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அந்த குளோரியுடைய இன்னொரு தன்மை என்ன தெரியுமா? குளோரி அப்பான் குளோரி, மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். அப்படி என்றால் என்ன பொருள்? இன்றைக்கு நீங்கள் மாதத்திற்கு 100 அற்புதம் செய்தீர்கள் என்றால் அடுத்த மாதம் 200 அற்புதம் உங்களால் செய்ய முடியும். எனக்கும் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கும் மிகவும் பிரியமான 21வது நூற்றாண்டின் தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கோடி மடங்கு பெருகுவீர்கள் என்று கிறிஸ்து இயேசுவின் அதிசய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 217வது அவருடைய அனந்த ஞானம், அழைத்தவரின் அறிவே அறிவு. அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், உங்களை பற்றி உங்களை சிருஷ்டித்தவருக்கே நன்றாக தெரியும். ரைட்? அதைத்தான் இன்றைக்கே ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். பாருங்களேன், ஏனென்றால் நம்மை சிருஷ்டித்தவர் தான் ஃபோர் நாலேஜோட, அதாவது இந்த நபரை கொண்டு நான் என்னென்னலாம் செய்ய வேண்டும் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு ஆட்டுக்குட்டியை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே ஆரம்பத்திலேயே இந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று டிசைன் பண்ணியிருந்தார். இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பதற்கு முன்பதாகவே அவருடைய ரத்தம் அங்கே சிலுவையிலே சிந்தப்பட வேண்டும் என்று அவர் டிசைன் பண்ணார். அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை படைத்தவருக்கு தான் உங்களை பற்றி முழுதும் தெரியும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் கேளுங்களேன். எல்லாருடைய கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்கிறது, ரைட்? இதில் நமக்கு என்ன தெரியும்? எந்தெந்த பட்டனை போட்டால் என்ன வரும் அப்படின்னு தான் தெரியும். எந்த நம்பர் கான்டாக்ட் கிடைக்கும் அப்படின்னு தெரியுமே தவிர இது உள்ள என்ன இருக்குது தெரியாது. அப்போ யாருக்கு தெரியும்? இதை சிருஷ்டித்தவருக்கு, இதை படைத்தவருக்கு, இதை ப்ரொடியூஸ் பண்ணினவருக்கு தெரியும் இல்லையா? அதே போல் உங்களை ப்ரொடியூஸ் பண்ணின சர்வ லோகாதிபதியாகிய தேவாதி தேவன் உங்களை பற்றி சரியான விளக்கம் உள்ளவராக, சரியாக அறிந்தவராக இருக்கிறார். எனவே அவர் உங்களை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா! உங்களை சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, பாருங்கள், உலகத்தில் உள்ள அத்தனை நபர்களையும் அவர்தான் சிருஷ்டித்தார். ஆனால் சிலர் தான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொள்கிறேன் என்கிறார். பாருங்க, அப்போ உங்களை சிருஷ்டித்து உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்று வேதத்திலிருந்து நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா! பாருங்கள், முதலாவது ஒரு வசனம் வாசிக்கிறேன். The book of Ephesians chapter 1 verse 3. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். You have been already blessed, right? You are a blessed person. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! யார் சொல்றா? நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தகப்பனாகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுதே உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். என்னென்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்ப்போமா? அதே பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனம் நான் வாசிக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். You have been predestined to be the image of our Jesus Christ. அப்படி என்றால் என்ன பொருள்? அவருடைய சாயல்,
ரைட். நம்முடைய முதல் பெற்றோரிடத்தில் அவர்களை சிருஷ்டிக்கும் போது சொல்லுகிறார் பாருங்கள், நம்முடைய சாயல், அதாவது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், நம்முடைய சாயலிலே, நம்முடைய ரூபத்திலே, நம்முடைய ஆளுகையை கொடுத்து நாம் என்ன செய்கிறோம்? ஒரு புதிய சிருஷ்டியை உண்டாக்கணும். அவர்தான் ஆதாம், அவள்தான் ஏவாள். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். உன்னதங்களிலே அவரோடு கூட நாம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது ஆசீர்வாதம், அவருடைய சாயலாக நாம் இருக்கிறோம். ரைட். இதை குறித்து யோவான் அப்போஸ்தலனுக்கு இன்னும் கூடுதல் ரெவலேஷன் பாருங்களேன். 1 யோவான் 4:17 நம்பரை ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிறவர்கள் சூப்பர் நேச்சுரலாக வாழுவீங்க. ஏன்? அந்த வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறாரு? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில இப்பொழுது இருக்கிறோம். as he is are we on the face of this earth. இந்த பூமியில எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், உங்களை எந்த ஸ்டேட்டஸில் ஒருத்தர் சிருஷ்டித்தாரோ அதை அவருடைய மேனுவல் புக்கில் இருந்து தான் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அதை குறித்து அவருக்கு தான் நாலேஜ் உண்டு. இந்த மொபைல் ஃபோன் இருக்கிறது, இந்த பேட் இருக்கிறது, ரைட், ரிஸ்ட் வாட்ச் இருக்கிறது. இந்த ரிஸ்ட் வாட்ச் தயாரிப்பதற்கு முன்பதாகவே அவருக்கு ஒரு ஃபோர் நாலேஜ். இது இந்தியாவிலே அநேகர் பயன்படுத்துவார்கள், அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் பயன்படுத்துவார்கள். எந்த கிளைமேட்டில் ஓடணும், ரைட். இங்கே இரவு 12 மணி என்றால் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் 10:30 மணி. எல்லாவற்றையும் மனதிலே வைத்து இந்த வாட்ச் சிருஷ்டிக்கப்பட்டது போல உங்களை சிருஷ்டித்த நம்முடைய தேவாதி தேவன் எல்லாவற்றையும் மனதில் வைத்திருந்தார். அதில் ஒன்று என்னன்னா, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக சிருஷ்டிக்கப்பட வேண்டும். இரண்டாவது என்னன்னா, 21ஆவது நூற்றாண்டிலே அவரை போல பூமியில் நாம் இருக்க வேண்டும். அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? ரொம்ப முக்கியமான வசனங்க, மனப்பாட வசனம். 1 யோவான் 4:17 மனப்பாட வசனம். நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். மதம் எதை நம்புகிறது? பரலோகத்துக்கு போன பிறகு அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இருப்போம் என்று நம்புகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆணித்தரமாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில் இருக்கிறோம். அவருக்கு தான் தெரியுங்க நம்மை பற்றி. அப்போ நம்ம என்ன நம்பணும்? எப்போ அவர் எழுதி தந்திருக்கிற மேனுவல் புக்கில் நம்மை பற்றி என்ன எழுதி இருக்கிறது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளுறதானங்க மேட்டர். நீங்கள் அநேக நன்மைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களே, அநேக நிஜங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களே. ஒன்று சொல்லட்டுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். நீ நம்புற நான் தேவனுடைய பிள்ளை என்று. ஏன்? அவருடைய குமாரனை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். எனவே இந்த வேதம் சொல்லுகிற எல்லாவற்றையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy. Thank you Holy Spirit. ஆவியானவரே, இந்த நாளில் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. அடுத்து பாருங்களேன், இந்த மேனுவல் புக்கு உன்னை பற்றி என்ன சொல்லுகிறது என்று இன்னும் சில வசனங்களை நாம் வாசிப்போம். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க. இப்படி நடுத்தருவில் நிற்காதீங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க வேண்டுமா? என்னுடைய செய்திகளை கேளுங்கள். ஐயா, உங்கள் செய்திகளை 100 செய்தி கேட்டேன், எனக்கு இன்னும் கவலை போகவில்லை, ஒருவரும் சொல்ல முடியாது. ஐயா, உங்கள் செய்தி 100 செய்தி கேட்டேன், எனக்கு பயம் போகவில்லை, ஒருவரும் சொல்ல முடியாது. ஐயா, உங்கள் செய்தி 50 செய்தி கேட்டேன், இன்னும் எனக்கு நைட்டில் தூக்கம் வரலை, ஒருவரும் சொல்ல முடியாது, ஒருவரும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஐயா, சுவிசேஷத்தை சுவிசேஷமாக பிரசங்கிக்கிறோம். சுவிசேஷம் என்றால் என்ன? நம்ப முடியாத, கிரகிக்க முடியாத, நம்ம அறிவு கெட்டாத நல்ல செய்திங்க.
தேவனை போல நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது நம்புகிறபடியா இருக்கிறது. ஆனால் நான் நம்புகிறேனே, உங்களாலேயும் நம்ப முடியுமே. இயேசு கிறிஸ்துவை நம்பினீர்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்து உனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்றாயா? இதை ஏற்றுக்கொள். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நீ இருந்து கொண்டு இருக்கிறாய். அவர் இந்த பூமியில எப்படி இருந்தாரோ அதை போல நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். மூன்றாவது பாருங்கள், ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்தில் இந்த மேனுவல் புக்கு ஒன்றை பற்றி என்ன சொல்லுகிறது? The book of Romans chapter 8 verse 30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள். இந்த சத்தியத்தை நான் அறிஞ்சு கொண்ட பாருங்க. எங்கே அங்கிள் நான் அப்பழுக்கற்றவனாக இருக்கிறேன்? இன்னும் போனோகிராஃபியை நான் பார்க்குறேனே, தவறான எண்ணங்கள் வருகின்றன. ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், மனிதன் 3 பகுதியாக இருக்கிறான். ஆவி மனிதன், ஆத்தும மனிதன், சரீர மனிதன். ஐயா, ஆவி மனிதன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அவருடைய அனந்த ஞானத்தின்படி ஆவி மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானே. he so pleased with you. யோசித்து பாருங்க, 800 கோடி மக்கள்ல மேபி 1 கோடி மக்கள் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சில லட்சங்கள் தான் அவருடைய கிருபையை, வசனத்தின்படி தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மைனாரிட்டியில் நீ சேர்ந்துட்டா, 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ கூட்டத்தோடு சேர்ந்துருக்கீங்க. ஐயா, அவர் லார்ட் இஸ் so pleased with you. Right? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? இன்னும் ரட்சிக்கப்படாத 790 கோடி மக்கள் இருக்கிறார்களே. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயே, உன்னை குறித்து உன் தகப்பனாகிய தேவன் சந்தோஷமா இருக்கிறார். ஏன் தெரியுமா? This is perfectly perfected. This is not perfectly perfected. This is also not perfectly perfected. Your spirit man is perfectly perfected according to Hebrew 10:14 and according to Colossians 2:10. அவைகள் என்ன சொல்லுகிறன? அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே உன்னுடைய ஆவி மனிதனை பரிபூரணமாக்கி விட்டார். அந்த ஆவி மனிதன் ஏற்கனவே நீதிமானாக்கப்பட்டு விட்டான். ஓ, நீதி அழுக்காகாதா? ஆகாது. அப்படி என்றால் என்ன பொருள்? என்னுடைய ஆவி மனிதனை அவர் என்ன செய்துட்டாரு? அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே, The book of Ephesians chapter 1 verse 13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டு விட்டீர்கள். அதாவது கன்சீல் பண்ணிட்டார். நீ செய்கிற பாவங்களிலே உன்னுடைய ஆவி மனிதன் ஈடுபாடக்கூடாது, அது கரைப்பட்டு விடக்கூடாது என்பது அவருடைய அனந்த ஞானம். அந்த ஞானத்தின்படி உன்னுடைய ஆவி மனிதனை சீல் பண்ணிட்டாரு. நீ ஒரு பாவம் செய்யும் பொழுது உன்னுடைய ஆவி மனிதன் அதில் ஈடுபடுறதில்லை. எனவே நீ அப்பழுக்கற்றவனாய் இருக்கிறாய். அல்லேலூயா. எந்த அளவு நீ அப்பழுக்கற்றவன் தெரியுமா? எந்த அளவு நீங்கள் உங்களுடைய ஆவி மனிதனிலே அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள். எப்பா, நீ எந்த அளவு பர்ஃபெக்ட் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எப்படி அப்பழுக்கற்றவரோ அதை போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்களும் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள். So what? குறையொன்றுமே உன்னில் இல்லை. உன்னிடத்தில் ஒரு குறையும் இல்லை. அல்லேலூயா. எப்பா, உன்னுடைய நீதி அழுக்கும் கந்தலுமானது, உன்னுடைய பரிசுத்தம் சாக்கடை. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஐயா, உன்னாலே உன்னுடைய முயற்சியினாலே நீ பரிசுத்தவானாக வாழ முடியும் என்றால் அவர் நியாயப்பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து ஒழித்திருக்க மாட்டார. செய் கீழ்ப்படின்னு விட்டுருப்பார.
எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போ நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதே ரோமர் 8:30 கடைசியிலே சொல்லுகிறார், யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை பரிசுத்தமாகவும் இல்லை, அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நான் திரும்ப சொல்கிறேன், எவரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு மதம் அதை ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்விசிபிள் ரெல்ம்ல நடந்ததை வேதம் சொல்லுகிறது, அதை இன்றைக்கு மதம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவர் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிய முடியாதபடி 90% அல்ல, மோர் தென் 90% குட் பிலீவர்ஸ் ஆர் பிளைண்டட். வெளியே வாங்கங்க. 65 வயது வரைக்கும் நான் வாழவே இல்லைங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 35 ஆண்டுகள் ஆகிவிட்டன. முதல் 1/4 நூற்றாண்டு 25 ஆண்டுகள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஏனென்றால் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறியவில்லை. ரொம்ப எளிமையாக நான் சொல்லி தருகிறேன். வாட் இஸ் த கிரேஸ்? இட் இஸ் த அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் த லார்ட். நம்பர் 2, unparalleled power. You are filled with. இந்த ரெண்டையும் அறிகிற அறிவு தாங்க தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. ஓ நிபந்தனை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாரு? சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டதினாலே இப்பொழுது நிபந்தனை இல்லாமல் உன்னை நேசிக்கிறார். நிபந்தனை இல்லாதேவ அன்போ, நிகரே இல்லாதேவ ஆற்றல், இணைய இல்லாதேவ தயவோ, இவைகள் அன்றோ தேவ கிருபை. எதையா தேவ கிருபை? நிபந்தனையே இல்லாத தேவ அன்பு. உங்களை நிறைத்து வைத்திருக்கிறாரே சூப்பர் நேச்சுரல் பவரால, இல்லையா? யூ ஆர் ஃபில்டு வித் சூப்பர் நேச்சுரல் பவர். எந்த அளவுக்கு நம்மை அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நான் நிறைத்து வைத்திருக்கிறார் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்போமே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொன்னீங்களே, அப்ப என்னால என்ன செய்ய முடியும் ஆண்டவரே என்று கேட்டா என்ன சொல்வார் தெரியுமா? நான் கல்லறையை காலி செய்த, நீங்கள் கல்லறை தோட்டத்தையே காலி செய்வீர்கள். ரைட்? நான் தண்ணீர் மேல நடந்த, நீங்க தண்ணீர் மேல என்ன செய்வீங்க? பரதநாட்டம் ஆடுவீங்க, ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்ததை விட பயங்கரமான அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்யத்தக்கதாக உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயங்கரமான வல்லமையினால் நிறைத்து வைத்திருக்கிறார். ஐயா, அது அவருடைய மாஸ்டர் பிளான். ரைட்? பாருங்கள், இப்பொழுதும் நமக்கு மொபைல் ஃபோனில் அப்டேட்ஸ்லாம் வருது பாருங்க, இல்லையா? அப்டேட்ஸ். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு? என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்டேட் என்ன சொல்லுது? நியூ கவர்னன்ட் என்ன சொல்லுது? புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது? பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுத்துட்டேங்கிறாருங்க. அதை வாசிக்கட்டுமா? யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 17வது அதிகாரம் 22வது வசனம். The book of John's Gospel chapter 17 verse 22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, அதாவது பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். I have shared the glory that you have given unto me. எத்தனை பேர் இதை சீரியஸா எடுக்க போறீங்க? Hallelujah. Oh, thank you Lord for your goodness. Amen. So every child of God is filled with God's glory. Hallelujah. அந்த குளோரியுடைய இன்னொரு தன்மை என்ன தெரியுமா? glory upon glory, மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். அப்படி என்றால் என்ன பொருள்? இன்றைக்கு நீங்கள் மாதத்திற்கு 100 அற்புதம் செய்தீர்கள் என்றால் அடுத்த மாதம் 200 அற்புதம் உங்களால் செய்ய முடியும். ரைட்? இந்த ஆண்டு நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறீர்கள், அடுத்த ஆண்டு அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த ஆண்டிலே உலகத்தில் உள்ள தங்க சுரங்கங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாகணுங்க. அதான் glory upon glory. ஹல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு என்ன? அழைத்தவரின் அறிவே
அறிவு. அதாவது நம்மை டிசைன் பண்ணினவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் தான் நம்மை பற்றி சரியான அறிவுடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நம்மை டிசைன் பண்ணின தேவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி ஏசப்பாட்ட போய் கேட்போம். ஏசப்பா, நீங்களும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து தானே உங்களுடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களுடைய ரூபத்தின்படி உங்களுடைய ஆளுகையெல்லாம் எங்களுக்கு தந்து அலங்கரித்து வைத்திருக்கிறீர்களே, அதில் என்னெல்லாம் அடங்கி இருக்கிறது என்று கேட்போமா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நம்மை வடிவமைத்த தேவன் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார், அல்லது நமக்குள்ள எப்படிப்பட்ட ஆற்றல்களையும் மகிமையை வைத்திருக்கிறார்? முதலாவது பாருங்க, நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆண்டவரே, இவருடைய பாவங்களை மன்னித்து இவருடைய கேன்சரை போக்குங்க அப்படி சொல்ல வேண்டியதில்லை. யூ ஹாவ் பீன் ரெஸ்டோர்ட் த பவர். ஐயா, உங்களுடைய நாவிலே மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்க நீங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் ஆளுகையையும் உடையவர்களாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ரைட்? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்கள் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை பார்க்குறீங்க, அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர் நீங்கள் என்ன பேசணும் தெரியுமா? உங்கள் பேர் என்ன? ருக்குமணி. சிஸ்டர் ருக்குமணி, இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பாவங்கள் இப்பொழுது மன்னிக்கப்படுகின்றன. இரண்டாவது, இந்த கேன்சர் வியாதியினுடைய கடைசி வைரஸும் அழிந்து போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீங்கள் சொல்லலாம். அல்லேலூயா. ரைட்? அந்த மகிமையிலே என்னெல்லாம் இருக்கிறது? பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறாரே. அப்போ அந்த மகிமையிலே முதலாவது என்னது இருக்கிறது என்றால், பாவிகளுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். யூ ஹாவ் த அத்தாரிட்டி டு ஃபர்கிவ் சின்ஸ் ஆஃப் சின்னர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர், வாட் அ லவ்விங் டேடி. இரண்டாவது பாருங்கள், அதை நாம் வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 7. இது எல்லாமே இயேசு கிறிஸ்து சொல்றதுங்க. பவுல் சொன்னதை நான் எடுத்து காண்பிக்கவில்லை. யோவான், பேதுரு இவர்களை சொன்னதில்லைங்க. உங்களை டிசைன் பண்ணும்போது அந்த திரியேக குடும்பத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், இந்த பிள்ளைகளுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசா தலைபோசாத்தாரு, என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இவர்களை குறித்து இவர்களை சிருஷ்டித்த தேவாதி தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. அவர் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 7 verse 38, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஐயா, புரியக்கூடியதை செய்வதற்கு அல்லது மனித மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதை செய்வதற்கு கடவுளை ஒருத்தர் தேவையில்லை. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. ஐயா, 24/7 என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ரைட்? ஹல்லேலூயா. 4 வருஷம் ஆச்சுயா, குழந்தை இல்லை. ஏம்மா ஜீவ தண்ணீரை திறந்து விடட்டா? அங்கிள் திறந்து விடுங்க. 10வது மாதத்தில் உன் கையில் டேவிட் இருப்பான். பிள்ளைய பெற்று இப்போ 2வது பிள்ளைய பெற்று எடுத்துட்டா. ஜீவ தண்ணீரை குறித்து உங்களுக்கு நாலேஜ் வேணும். ஹல்லேலூயா. ஐயோ, அப்படித்தான் தேவன் உங்களை டிசைன் பண்ணி வைத்திருக்கிறாருப்பா. 21வது நூற்றாண்டின் தேவர்களாக. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுகிறேன், கிமு 1 நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவை பூமியிலே வைத்திருந்தது போல அதே பரலோகம் 21வது நூற்றாண்டிலே இந்த வையகத்திலே உன்னை வைத்திருக்கிறது. எதற்கு? இயேசு கிறிஸ்துவை போல அந்த ஜீவ தண்ணீரை திறந்துவிட்டு சிறையிருப்பில் இருக்கிறவர்களுடைய சிறையிருப்பை விலக்கும்படியாக. ஹல்லேலூயா. அதான் ஜீவ தண்ணீருங்க. நிந்தை, அவமானம், 16 வருஷம் குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தை இல்லை, நான் அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விடுகிறேங்க. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு சில உற்சாகமாக என்னுடைய வார்த்தையை கேட்குறீங்க இல்லை? ஒரு எந்தூசியாசம் வருது பாருங்க. நான் ஒரு 25 நிமிஷம் பேசியிருக்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வருது. ஏன் தெரியுமா? என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் இந்த கேமரா வழியாக போய் சேட்டலைட் போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வருது. அதில் அவ்வளோ பவர் இருக்குது பாருங்க.
ஹல்லேலூயா. அப்போ நம்ம சும்மா உட்கார முடியுமாங்க? சொல்லுங்கங்க, சும்மா இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு தம்பி பாருங்க, சரவணன். யாராவது சென்னையில் கேன்சர் வியாதியோ கிட்னி வியாதியோ டயாலிசிஸோ பண்ணி கொண்டிருந்தால் என்னை தைரியமாக அழையுங்கள், சரவணனுடைய நம்பர் தருகிறேன், உங்கள் வீட்டுக்கே வந்துடுவான். எதுக்கு? செத்தவங்களை எழுப்ப. மெட்ராஸில் யாராவது செத்து போயிட்டாங்களா, என்னை கூப்பிடுங்க. உலகத்தில் எந்த பகுதியிலையாவது யாராவது செத்து போயிட்டா என்னை அழையுங்கள். ஹல்லேலூயா. ஓ, நான் அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விடுவாங்க. அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை நான் ரிலீஸ் பண்ணுவேன். 11 ஆண்டுகள் புருஷனை காணுங்க, ஜீவ தண்ணீரை திறந்து விட்டேன், சொன்னபடியே வந்துடுறாங்க. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இதெல்லாம் எந்த தலைப்பின் கீழே நம்ம தியானிக்கிறோம்? உங்களை சிருஷ்டித்தவருடைய அறிவே அறிவு. அப்படி என்றால் அவருக்கு தான் அவருடைய சிருஷ்டி ஆகிய உன்னை குறித்து தெரியும். அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஃப்ரம் யுவர் பெல்லி 24/7 அந்த சூப்பர் நேச்சுரல் ஆசீர்வாதம், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் ஒர்க்கிங் பவர், சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவர் போயிட்டே இருக்குப்பா. பேசு, ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய மகிமைங்க. எந்த மகிமை? பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்தது இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்போமா? பிதாவே, நீர் இந்த மகிமை எங்களுக்கெல்லாம் கொடுத்தீரே, அதில் என்னதெல்லாம் அடங்கி இருக்கு? அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஹல்லேலூயா. சொன்னது யாருப்பா? அப்போ இயேசு தானே சொன்னார். அப்போ நம்ம சீரியஸாக அதை தியானிக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. எல்லாத்துக்கும் முத்தாப்பாய் போல கிரீடம் வச்சது போல என்ன சொல்லிட்டாரு? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியை காணும், வியாகுலத்தை காணும், விபத்தை காணும், விரக்தியை காணும். என்றைக்கு இந்த கிரீடத்தை நான் சூட்டி கொண்டேனோ, அது என்ன கிரீடம்? தேவனாக இருக்கிறேன் என்கிற வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டேனோ, என்னுடைய பிரச்சனைகளை தேடியும் காணவில்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல முடிக்கிறேன், உங்களை அழைத்த, உங்களை சிருஷ்டித்த தேவனால் மாத்திரம்தான் உங்களை பற்றி சரியாக மேனுவல் எழுதி தர முடியும். இன்றைக்கு இந்த மேனுவல் புஸ்தகத்தில் உங்களை பற்றி என்னெல்லாம் எழுதியிருக்கிறதோ என்று சில காரியங்களை மாத்திரம் பார்த்திருக்கிறோம். இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றமிகு வாழ்வை நீங்கள் வாழுவீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.